ஒரு 9 வயசு குழந்தை என்னை யாருமே கேட்கலன்னு நினைச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போனான். இது ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு வேக்கப் கால். மீடியா ரிப்போர்ட்ஸை படி ஜெய்ப்பூர்ல அமைரான ஒரு 9 வயசு பொண்ணு நிறைய நாட்கள் புல்லிங் ஃபேஸ் பண்ணின்னு சொல்லப்படுது. பேரண்ட்ஸ் உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, அவங்க என்ன டெய்லி கிண்டல் பண்றாங்கன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு மட்டும் சொல்லாதீங்க. சில வார்த்தைகள் ஒரு குழந்தை மனசுல ரொம்ப ஆழமா ஹர்ட் பண்ணும். அண்ட் டீச்சர்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் கேட்கும்போது அது சின்ன விஷயம்னு இக்னோர் பண்ணாதீங்க. உங்களோட ஒரு நிமிஷம் கவனம் ஒரு உயிரை கண்டிப்பா காப்பாத்தலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது உங்களை தொடர்ந்து புல்லிங் பண்ணா சைலண்டா மட்டும் இருக்காதீங்க. ஒரு டீச்சர் கிட்ட கேளுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா வேற டீச்சர், இல்லைன்னா ஸ்கூல் கவுன்சிலர், இல்லைன்னா உங்க நம்பிக்கையான பெரியவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் கேட்கறது வீக்னஸ் இல்லைங்க, அதுதான் கரேஜ். தன் பேரண்ட்ஸ், இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ், நம்ம பசங்க மேல அன்பு காட்டுறது ரொம்ப முக்கியம். ஆனா அன்பு மட்டும் போதாதுங்க. இந்த சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல எல்லாத்தையுமே ஈஸியா தடுக்க முடியாது. ஆனா லைஃப்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், நோன்னு எப்படி சொல்ல கத்துக்கணும், புல்லிங்னா என்ன, அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹெல்ப் எப்போ யார்கிட்ட எப்படி கேட்கணும் எல்லாமே சொல்லுங்க. இது நம்ம ஸ்கூலுக்கு சேஃப் என்வாயர்மெண்ட் கொடுக்கறது டியூட்டி இருக்குங்க. புல்லிங் கம்ப்ளைண்ட்ஸை சீரியஸா ஹேண்டில் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியும் மென்டல் வெல்பீயிங்கும் ப்ரொடெக்ட் பண்றது ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வெயில் யாருக்கையும் குறை சொல்ல வரலங்க, ஒரு மெசேஜ் தான். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே கேட்கணும். கேட்கறது ஒரு வார்த்தை தான், ஆனா அது ஒரு உயிரை கண்டிப்பா காப்பாத்தலாம். ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. ஒரு பேரண்ட், ஒரு டீச்சர், இல்ல ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை கண்டிப்பா மாத்தும்.